தடுமாறும் எடப்பாடி கைமீறி செல்கிறதா? கட்சி ஏற்கனவே கோஷ்டி மோதல் உள்ள சூழலில் அதிரடி அரசியல் தொடங்கிய பாஜக. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். எடப்பாடி பழனிசாமி 2024 கிரேவ் மிஸ்டேக் செய்தார். எப்படின்னா, அவர் பிஜேபி கூடலாம் கூட்டணி வைக்கல. பன்னீர்செல்வம் எல்லாரையும் கட்சியிலேருந்து துரத்திட்டாரு. அவர் மட்டும்தான் பொதுச் செயலாளர் ரெட்டையில் இருந்தால் ஜெயிக்கும்னு நினச்சாரு. ஆனால் ரெட்டையில் பல தொகுதிகளில் 3ஆம் இடம் போச்சு. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கே போச்சு. கன்னியாகுமரியில் 4வது இடம் போச்சு. திருநெல்வேலியில் 8% ஓட்டு. அதுதான் ரெட்டையில் நிலைமை. அப்படி இருக்கும்போது இவர் ரெட்டையில வச்சு ஜெயிக்கலான்னு பார்த்தாரு. இப்போ அண்ணாமலை சொல்லியிருந்தார், லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே 3வது இடம் அதிமுக தள்ளப்படும். ஒரு தேர்தலில் 13% வாக்குகள் வராது. நான்லாம் 5% வாக்குன்னு சொல்லுவேன். ரவீந்திரன் துரைசாமி போன்ற சீனியர்கள் அதுதான் சொல்லுவாங்க. இந்த சூழலில் பிஜேபி இப்போ அண்ணாமலை இல்லாத காலத்தில் அமைப்பு ரீதியான வேலை நடந்துட்டு இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை பலது. நான் கேள்விப்பட்டவரை இப்போ பிஜேபியில் 35 லட்சம் பேரை இன்னும் உறுப்பினராக இருக்காங்க தமிழகத்துலன்னு கேள்விப்பட்டேன். அவங்க நேஷ்னல் லெவலில் 12 கோடி பேருக்கு உறுப்பினராக இருக்காங்க. அவங்க எப்படி தமிழகத்தில் 50 லட்சம் பேருக்கு மேலே உறுப்பினர் ஆகிறதுக்கு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ணாமலை இல்லாத இந்த காலத்தில் இந்த மாதம் முழுக்க அவங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் உறுப்பினர் சேர்க்க. தே வில் டூ. இந்த மாதிரி வந்தால் தமிழகத்தில் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனால் 3வது பெரிய கட்சின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் என்ன நடக்கும்? பிஜேபி ஒரு வலுவான கூட்டணி அமைத்து பெரிய வெற்றி பெறும். அவங்க எந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும். பிகாஸ் தே ஆர் நேஷ்னல் பார்ட்டி. இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் திராவிடன் சொல்லி திமுக கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க கொள்கையில். மேலும் இப்போது மதுரையில் பெரிய பிரச்சனை வருது. செல்லூர் ராஜுக்கும் வேட்பாளர் ஆனந்தவருக்கும் சரவணனுக்கும் மோதல். பல இடங்களில் கோஷ்டி மோதல் வருது. எடப்பாடி யாரும் மதிக்க தயாரில்லை. ஜெயலலிதா காலத்தில் ஒரு பார்வை எல்லாம் முடிஞ்சிடும். இல்லாட்டி மறுநாள் நமது எம்ஜிஆர்லாம் 2ஆம் பாகத்தில் இங்கே கட்டம் வரும். இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், அவரிடம் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு. அதிமுகவில் யார் எடப்பாடியை மதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் அதிமுகவின் சூழல். இவ்வாறெல்லாம் இருந்தால் அதிமுகவின் நிலைமை அவ்வளோதான். இதுதாங்க விஷயம். அதிமுக நாளுக்கெல்லாம் தேய்வடையும் சூழல். அதிமுக சரியான கூட்டணி பிஜேபி கூடலாம் அமைக்காவிட்டால் திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கும். அதிமுக விட்டு பல பெருந்தலைகள் வெளியே போகும். ஏற்கனவே யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் வேலுமணியே அதிமுகவின் சார்பாக கோயம்புத்தூரில் வேலை செய்யலன்னு பேச்சிருக்கு. அண்ணாமலை 2வது இடம் வந்து 3வது இடத்துக்கு பரிதாபமாக அதிமுக போல கோயம்புத்தூர் தொகுதியிலேயே பல பிரச்சனைகள் வரும். நன்றி, வணக்கம்.